Hello guys, greetings of the session. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் லாகின் ஸ்கிரீன் லாஸ்ட் லெசன்ல சிம்பிள் லாகின் ஸ்கிரீன் பண்ணோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ we have seen the output, right? I will run it one more time. I think yeah, we have the output here. Here it is. அவ்வளோதான். டப்பு என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிள் ஆட் ஆப் பண்ணலாம். லாகின் ஸ்கிரீன் ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணலாம், வித்தின் 2 minutes பண்ணலாம், ரைட்? டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ரன் பண்ணி எவ்வளோ போகுது, ஒரு நிமிஷத்துலேயே பண்ணலாம். இஃப் யூ ஆஸ்க் மீ. ஓகே, தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டன். இதுதான் ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரொம்ப 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 ஈஸி. 100% வெரி வெரி ஈஸி. எங்கேயுமே நீங்கள் ஸ்டாப் ஆக மாட்டீங்க. எங்கே ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட் அப்படின்னா, நம்ம கான்ஃபிகரேஷன், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் 8 GB ரேம் தேவை, சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அண்ட் தென் மினிமம் 3.5 GHz ப்ராசஸர் ஸ்பீட் தேவை. கிளாக் ஸ்பீட் சொல்லுவாங்க இல்லையா, 3 இருந்தாலும் ஓகே தான். அண்ட் தென் i7 or i5, that will be good. Okay, I hope you have seen the Android Studio memes, right? Fine, let's proceed. Next என்ன பண்ண போறோம் அப்படின்னா, what is the difference between match parent and wrap content பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, பாஸ் பண்ணிட்டு. what is wrap content, what is match parent? Okay, if you have answered good, சரியா சொல்லியிருந்தாலும் ஓகே, சரியா சொல்லலைனாலும் ஓகே. நான் சொல்ல போறேன், இப்போ தெரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க உங்க ஆன்சர். ஸோ இப்போ நான் அந்த பட்டன் சைன் அப் பண்ணுற பட்டனுக்கு நான் வித் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் wrap content கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வித்து அட்ஜஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் மேட்ச் பேரண்ட் இருந்தேன்னா, irrespective ஆஃப் த கண்டென்ட் இட் இஸ் மேட்சிங் இட்ஸ் பேரண்ட். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ச் பேரண்ட் wrap content. வித்து ஓகே, இப்போ நான் ஹைட்டை வந்து நான் wrap content கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கு. இப்போ நான் ஹைட்டை வந்து மேட்ச் பேரண்ட் தந்துட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ மேட்சிங் இட்ஸ் பேரண்ட் இல்லையா? ஸோ ஹைட் இப்படி கொடுத்துலாம் பார்த்துக்கோங்க. wrap content இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ச் பேரண்ட் wrap content. Okay, and also I'm going to tell you how to put பட்டன் சைட் பை சைட். இப்போ 2 பட்டமே இன்னொரு பட்டன் ஆட் பண்ணாலும் முன்பே ஒன்று தான் வரும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேஅவுட்டுக்குள்ள லேஅவுட் நீங்கள் ஆட் பண்ணலாம். தட் இஸ் பாசிபிள். எப்படி அப்படின்னா, லேஅவுட் கிளிக் பண்ணிட்டு அந்த லேஅவுட் என்ன பண்ணுங்க, லீனியர் லேஅவுட் ஹரிசாண்டல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வந்து இங்கே போட்டுருங்க. ஓகேவா? இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பட்டன் எப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்க. இது அப்படியே ட்ராக் பண்ணா இது பாருங்க மேலே காட்டுது. இது திஸ் மீன்ஸ் ஐ எம் ஆடிங் த பேரண்ட் லீனியர் லேஅவுட். அப்படி வேணாம், இந்த ஹரிசாண்டல்னா இந்த மாதிரி தான் வரும். ஏரோ மார்க் கீழே வருது பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இங்கே, அப்படின்னா அதுக்குள்ளே போகிறேன்னு அர்த்தம். கரெக்டாக பார்த்து போடுங்க, ஆட் பண்ணுங்க. தட்ஸ் இட். இந்த பட்டன் இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டேன். என்னாச்சு, ரெண்டுமே சைட் பை சைடு வந்திருக்கணும். ஏன் வரல அப்படின்னா, இந்த ஹரிசாண்டலோட ஹைட் வந்து மேட்ச் பேரண்ட்ல இருக்கு. கோடிங் போயிட்டு இந்த லீனியர் லேஅவுட் வந்து இது லீனியர் லேஅவுட்டுக்குள்ள லேஅவுட் இருக்கு. இது பாருங்க, எல்லாம் மேட்ச் பேரண்ட் இருக்கு. இதை வந்து wrap content மாத்துறேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் தென் வித் வந்து மேட்ச் பேரண்ட்ல இருக்கு. நான் என்ன பண்ணணும், wrap content கொடுக்கணும். ஏன்னா ஒரே பட்டனே ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. இதை என்ன பண்ணிட்டேன், wrap content கொடுத்து. இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புரியும். அப்படியே பண்ணுங்க எல்லாமே. இந்த நான் டீச் பண்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன டீச் பண்ண அப்படியே ஒரு வீடியோ பார்த்து சைட் பை சைட் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படியா, திரும்ப ஒரு வாட்டி பண்ணுங்க. எப்போ நீங்க வந்து இண்டிவிஜுவலா உங்களால பண்ண முடிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப பண்ணுங்க. அதாவது பார்க்காம பண்ற அளவுக்கு, வீடியோ பார்க்காம ப்ரீவியஸ் கோட் பார்க்காம பண்ண முடிகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. நீ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் லாகின் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியல, வீடியோவை பார்த்து பண்றீங்க, பட் பார்த்து ஏதோ பத்தி பண்ணிட்டீங்க. பட் திரும்ப ஒரு வாட்டி பண்ண சொன்னா உங்களால பண்ண முடியாது. சரியா? அப்ப என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்ட் a நியூ ப்ராஜெக்ட், ட்ரை டு டூ த லாகின் ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, வீடியோ பார்த்து பண்ணுங்க. யூ காட் இட், ரைட்? லெட்ஸ் சே த ஆப் நேம் இஸ் ட்ரையல் 1. நெக்ஸ்ட் டைம் ட்ரையல் 2, ஆப் நேம் ட்ரையல் 2 புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க இதையும் பார்க்காம நீங்களா பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பயும் முடியலையா, அகைன் see the வீடியோ. அடுத்து ட்ரையல் 3, அதுவும் ட்ரை பண்ணுங்க. எங்க ஸ்டக் ஆகுது அப்போ மட்டும் பார்த்து திரும்ப வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு யூ கண்டினியூ டூயிங் தட். எப்போ வந்து ட்ரையல் 4, ட்ரையல் 5, ட்ரையல் 6, ட்ரையல் 7, ட்ரையல் 15 எப்போ உங்களால மறக்காம பண்ண முடியுதோ தென் யூ ஆர் குட். ஓகே, பண்ணணும் திரும்ப திரும்ப திரும்ப. தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட். இட்ஸ் நாட் a bad thing to repeat the same thing. அவ்வளோ தூரம் மனசுல பதிஞ்சுது அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபெமிலியாரிட்டி வரும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஓகே,
நான் சொல்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமா லேர்ன் பண்ணலாம் ஆண்ட்ராய்ட். ஓகே, நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல்ரெடி 10 இயர் அப்ளை பண்ணி சக்ஸஸ் ஆகி இட்ஸ் ப்ரோவன் மெத்தட்ஸ் எவ்ரி திங். எல்லாமே என்னோட ஃபுல் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஸ்டிக் டு கண்டென்ட் தான். தேர் இஸ் நோ பிளாப்லா. ஓகே, ஓகே ஃபைன். Coming back here, let's move on. We have understood what is batch parent and wrap content, and then we have learned எப்படி ஒரு லீனியர் லேஅவுட்க்கு இன்னொரு லேஅவுட்ல எப்படி லேஅவுட் ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, அது மேட்ச் பேரண்ட்லாம் மாற்றி விட்டேன், சரியா வந்துடுச்சு. ஓகே, மூவ் ஃபார்வர்ட். இந்த பட்டன்ஸ் எனக்கு சென்டரா வரணும். இந்த இடத்துல வர என்ன பண்ணணும்னா கிராவிட்டின்னு கொடுக்கணும். அதாவது அந்த லீனியர் லேஅவுட் வெர்டிகல்களும் ஹரிசாண்டல் இருக்கு இல்லையா, அதில் போய் என்ன பண்றேன், லேஅவுட் கிராவிட்டி சென்டர்னு கொடுக்குறேன். சாரி, வெறும் கிராவிட்டி சென்டர் வந்துச்சு இல்லையா. ஸோ கிராவிட்டின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹவு இட் சுட் பி அரேஞ்ச். கிராவிட்டி ரைட் சென்டர் அப்படின்னா சென்டர் வந்திருக்கு, லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் வந்திருக்கு, ரைட்டு அப்படின்னா ரைட்டு போயிடும். இதுதான் கிராவிட்டி. ஓகே கைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல் லேஅவுட்மே எனக்கு சென்டர் ஆகணும். என்ன பண்ணணும், இது அப்படியே எடுத்து காப்பி பண்ணி அந்த பேரண்ட் லேஅவுட் போட்டு என்ன ஆயிரும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சென்டருக்கு வந்துடும். வந்துச்சா? இப்போ டெக்ஸ்ட் வியூ பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் இது வந்து சென்டரா வரும் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் டேக்ல போய் போடுங்க. சென்டரா வந்துச்சு, இதுக்கு பேர் தான் கிராவிட்டி. ஓகேவா கைஸ்? வீடியோ திரும்ப பாருங்க, நோட்ஸ் எடுங்க, கான்சியஸா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், புரியும். நான் சொல்ற விஷயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தேர் இஸ் நோ பிளா பிளா அண்டால். ஓகே, குட், ஹாப்பி லேர்னிங். அதாவது ஸ்டார்டிங் கொஞ்சம் மட்டும் டிஃபிகல்ட் மாதிரி தெரியும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ மோட்டிவேஷன். ஒரு அவுட்புட் வந்துச்சா, லாகின் ஸ்கிரீன் வந்துச்சா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி பாரு, அந்த மாதிரி நான் ஒரு லாகின் பண்ணியிருக்கேன் பாருன்னு சொன்னேன். அவன் சொல்லுவான் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னா. அவ்வளோ ஈஸின்ற விஷயம் அந்த பையனுக்கு தெரியாது இல்லையா. வாட் எவர் ஷி ஆர் he don't know, she don't know, this much simple. So it will give you one motive. Okay, நம்ம இதை பண்ணிட்டோம், and then it will generate in அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கேட்கணும். அடுத்து என்ன நம்ம போனால் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ தட்ஸ் ஹவ் motivate yourself. Cool, let's come back here. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ஜின் அண்ட் பேடிங். மார்ஜின் அப்படின்னா அந்த யூஐ காம்பனண்ட்டுக்கு வெளியில வந்து ஸ்பேஸ் ஆட் ஆகும். பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டனை சுற்றி ஸ்பேஸ் ஆட் ஆகும். பார்க்கலாமா? இப்போ சைன் இன் அதுக்கு நான் என்ன பண்றேன், மார்ஜின் கொடுக்குறேன். லேஅவுட் மார்ஜின் ஒரு 20 dp அப்படின்னா என்னாச்சு, இதை சுற்றி இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20 ஆட் ஆயிடுச்சு. அதான் மார்ஜின், வெளியே ஆட் பண்ணுறது மார்ஜின். நாட் ஓன்லி தேட், நீங்கள் ரைட்டு லெஃப்ட்னு ஸ்பெசிஃபிக்காக கூட சொல்லலாம். லெஃப்ட்டில் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ரைட்டில் மட்டும் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லலாம். அதுதான் நான் டைப்பிங் லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட்டில் மட்டும் ஆட் ஆயிருக்கு, ரைட் அப்படின்னா ரைட்டில் மட்டும் ஆட் ஆகும். ஓகே, ரைட்டில் மட்டும் ஆட் ஆகும். அதே மாதிரி பேடிங்னு ஒன்று இருக்குது. பேடிங்னா என்ன அப்படின்னா அந்த யூஐ காம்பனண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் ஆட் ஆகும். இப்போ நம்ம சைன் அப்க்கு பேடிங் கொடுக்குறேன். பேடிங் அப்படின்னா 20 dp. So you see that space is added inside the UI component. That is padding. And இதுவுமே ரைட் லெஃப்ட் டாப் கொடுத்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ். ஸோ டெக்ஸ்ட் கலர் மாற்ற தெரியும், டெக்ஸ்ட் சைஸ் மாற்ற தெரியும், மார்ஜின் ஆட் பண்ண தெரியும், பேடிங் ஆட் பண்ண தெரியும், உங்களுக்கு இப்போ கிராவிட்டி ஆட் பண்ண தெரியும். வேற என்ன மோஸ்ட்லி யூஸ்ட்? ஸோ வாட் எவர் இஸ் தேர் ஆஃப்டர் த பேக்ஸ்லாஷ், தட் இஸ் த ஐடி ஆஃப் திஸ் UI காம்பனன்ட். ஓகே, இந்த இஎம்எஸ் என்னன்னா எவ்வளோ ஸ்பேஸ் ப்ரிவியூவில் இருக்கணுங்கிறது. இப்போ சப்போஸ் நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த எடிட் டெக்ஸ்ட் சின்னதாயிரும். சின்னதாகல, ஏன் அப்படின்னா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், ரேப் கடன் கொடுத்தா என்ன ஆயிரும், சின்னதாயிடுச்சு. ஜஸ்ட் ப்ரிவியூ, அந்த ப்ரிவியூ லென்த் எவ்வளோ இருக்குங்கிறது தான் இந்த இஎம்எஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அவசியம் இல்லை இனிஷியலா. ஓகே, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. அது லட்சங்கள் இருக்குது, நிறைய இருக்கு. ஓகே, gravity and then what else you need? I think this is enough, right? So இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டாஸ்க் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட செட் பண்றதுன்னு பார்த்துடலாம் இல்லையா? பார்த்துடலாமா? லெட்ஸ் டு இட். அதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் ஒன் இமேஜ். என்ன பண்ணலாம், நான் போய் டவுன்லோட் பண்றேன் நெட்ல இருந்து. நெட்டு எங்க இருக்கு? Just a minute, let me pause sharing.
டவுன்லோட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஓ, நிறையா இருக்கு. Let's download some image. For example, ஒரு கேப்டன் இமேஜ், கேப்டன் அமெரிக்கான ஒருத்தர் இமேஜ் நான் என்ன பண்ணேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் இமேஜ் ஐ டவுன்லோடட் ஃப்ரம் இன்டர்நெட். எடிட். ஓ மை காட், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இருங்க. Recently bought this MacBook Pro 16-inch 1 TB SSD 16 GB RAM. MacBook Pro M1 chip, M1 Pro chip. ஓகே, இப்போ இந்த டவுன்லோட் செக்ஷன்ல கேப்டன் இங்க இருக்காரு. click on Kavlai. Let's find out some other way. Yes. So whatever the image you want as a background, first of all என்ன பண்ணுங்க, அதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு that must be pasted inside இந்த ரிசோர்ஸ்ல drawable folderல பேஸ்ட் பண்ணணும். ரைட் கிளிக், பேஸ்ட். காப்பி ஆகல. ஓகே, let's copy it properly. You got it. So copy it and paste it here. So இதுல ரெண்டுமே நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் drawable பேஸ்ட் பண்ணுங்க. ஃபைல் நேம் மஸ்ட் பி இன் ஸ்மால் லெட்டர். A to Z மட்டும் தான் அலோடு. ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் Z வரைக்கும் அலோடு. வேற எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கேப்ல இருக்கட்டும். அண்ட் தென் ஐ எம் பேஸ்டிங் ஒன் மோர் டைம். திஸ் டைம் பேஸ்டட் இன் drawable 24. ஏன் எப்படி பண்றோம் அப்படின்னா, 24ல பேஸ்ட் பண்றது அந்த வெர்ஷன் அட்வான்ஸ் வெர்ஷன்ல எல்லாம் எடுத்துக்கும். drawable பேஸ்ட் பண்றது ஒரு நார்மலா ஜென்ரலா எடுத்துக்கும். ஓகே, நீங்க ரொம்ப டீப்பா போகாதீங்க. இப்போதைக்கு இந்த இன்ஃபெக்ஷன் போதும். ஐம் பேஸ்டிங் இன். ரைட் நோ நீங்க டிரைவ்ல போட்டால் மட்டுமே ஒர்க் ஆகும். பட் சம் டிவைசஸ் கிராஷ் ஆகும். அதுக்கு தான் நம்ம ஐம் ஆஸ்கிங் யூ டு புட் இட் இன் போத் த பிளேசஸ். இஃப் யூ ஆர் அ குட் டெவலப்பர், உங்க அப்ளிகேஷன் கிராஷே ஆகக்கூடாது. ஓகே, யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் என்னென்ன வழிலாம் இருக்கு, எல்லா வகையும் நீங்க கெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் நீங்க. ஓகே, அதில் அப்படி நான் சொல்றேன். ஸோ யா வி காட் இட். அது இல்லாமல் எது யூஸ்ல இல்லையா அதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் நோ ஐ பேஸ்டட் இல்லையா, ஸோ ஐம் ஜஸ்ட் மினிமைசிங். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக CAP. That's it. We got it. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் என்ன ஆச்சு, கேப்டன் அமெரிக்கா இமேஜ் செட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். I'll tell you one more time. It is a recording, right? Why should I tell you one more time? Play it one more time, okay? டவுன்லோட் பண்ணேன், அதை எடுத்து டிரைவில் பேஸ்ட் பண்ணேன். 2 ஃபோட்டோலையும் பேஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக என்ன பண்ணேன், டிரைவில் கேப்டன் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ நாட் ஓன்லி திஸ், ஐ கேன் ஆட் சம் லோகோ அட் த டாப். ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஐ நீட் டு பேஸ்ட் தட் இமேஜ். ஏதாச்சும் ஒரு லோகோ என்ன பண்ணுறேன், காப்பி. நம்ம ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்டோ லோகோ என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம டிரைபிள் எல்லா இமேஜுமே, வாட் எவர் த இமேஜ் யூ வாண்ட் டு யூஸ் இன் த ஆண்ட்ராய்ட் ஆப், தட் மஸ்ட் பி பேஸ்டட் இன்சைட் டிரைபிள் ஃபோல்டர். சி, நான் ஸ்மால் எடுத்து தரேன். AM லோகோ, ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்டோ லோகோ. பேஸ்ட் ஒன் மோர் டைம். இப்போ பேஸ்ட் பண்ணலாம் ஒர்க் ஆகும், பட் லெட்ஸ் அவாய்ட் த எரர் மேக்கிங் ப்ராசஸஸ். நேம் மஸ்ட் பி சேம், மறந்துடாதீங்க. நேம் வந்து 2 சேமாக தான் இருக்கணும். It's good to have the same name. It must be having the same name. ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன், இமேஜ் நான் போட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜ் வியூ ஆட் பண்ண போறேன். இங்க இருக்கு பாருங்க இமேஜ் வியூ. when I drag and drop கேட்கும், எந்த இமேஜ் யூ வாண்ட் டு ஷோன்னு கேட்கும். நான் என்ன பண்றேன், நம்ம AM லோகோ ஒன்று கொடுத்தோம் இல்லையா, அது கொடுத்துட்றேன். தட்ஸ் இட். இது வந்து ஃபுல்லா எடுத்துக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், போயிட்டு வித் ஹைட்டு வந்து என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கு, என்ன பண்ணிக்கலாம், let's put it at the top. Let the logo come at the top. ஓகே, நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, கூல். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறதுன்னு. பார்த்தீங்களா, லோகோ இஸ் வெரி பெருசாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுறேன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் சம் நம்பர் ஹியர். நீங்கள் எப்போதுமே நம்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? தட்ஸ் இட். we have got a logo also. என்ன பண்ண போகிறேன், கிராவிட்டி கொடுத்தா என்ன ஆயிரும், சைடு போயிடும்.
என்ன பண்ணலாம், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் கொடுப்போம். எஸ் வி காட் இட். தட்ஸ் இட். ஒரு சிம்பிள் லாகின் ஸ்கிரீன் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணுறேன். இது எடுத்துடலாம், இது தேவையில்லை. Because that looked weird, that's why. And let's run it. Control R. Yeah, we got it. என்ன பண்ணலாம், நீங்கள் மொபைலே ரன் பண்ணலாம். கரெக்ட். ஐ நோ ஹவு ஐ டாட் யூ ஹவு டு கனெக்ட் யூசிங் மொபைல், ரைட்? எமுலேட்டர் எப்படி பார்க்கலாம், மொபைல்லே பார்க்கலாம். ஸோ திஸ் சிம்பிள் லாகின் ஸ்கிரீன் வி டெவலப். சும்மா டம்மி யூஐ தான் கிளிக் பண்ண ஒன்றும், பிகாஸ் நம்ம இன்னும் ஜாவா டச் பண்ணவே இல்லை. ஜாவாவில் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் எவர் த டாஸ்க் ஐம் கோயிங் டு கிவ், யூ கேன் டூ தட் ஆக்சுவலி. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பட்டன் பேக்ரவுண்ட் மாற்றினீங்கன்னா மாறாது. இப்போ பிஏசி ஹேஷ் 0 சம் நம்பர் கொடுத்தா என்னாச்சு, கலர் மாறலை. ஏன் அப்படின்னா இது டிஃபால்ட் பட்டன் மாறாது. இதை டெலிட் பண்ணிட்டு ஆப் காம்பைட் பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க, கலர் மாறும். யூசி சேஞ்ச். இது ஒன்று விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, டாஸ்கில் நீங்கள் இது தேவைப்படும். சரி, உங்கள் டாஸ்க் என்ன அப்படின்னா, இதுதான் உங்கள் டாஸ்க். இதை மட்டும் பண்ணுங்க, இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு இமேஜ், டெக்ஸ்ட், அண்ட் தென் ரெண்டு எடிட் டெக்ஸ்ட். என்ன இருக்கு, ரெண்டுமே ஹரிசாண்டல்ல போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிகல்குள்ள ஒரு ஹரிசாண்டல் போட்டிருக்காங்க, அண்ட் தென் ஒரு எடிட் டெக்ஸ்ட் உள்ள ஹிண்ட் போட்டிருக்காங்க. ஹிண்ட் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளிக் பண்ணால் அந்த யூசர் நேம்ன்றது போயிட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அதான் ஹிண்ட்டு. அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் வியூ, சின்ன டெக்ஸ்ட் வியூ, அண்ட் தென் ஒரு பட்டன். ஆக்சுவலாக இது ஒரு பட்டன், பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக வச்சிருக்காங்க, டெக்ஸ்ட் கலர் ப்ளூவாக இருக்கு. ரெண்டு எடிட் டெக்ஸ்ட், இன்னொரு டெக்ஸ்ட் வியூ, அப்புறம் ஒரு செக் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஈஸி தான் அது ஆக்சுவலாக, யூ கேன் டூ தட். ஓகே, கூகுள் பண்ணி பாருங்க, ஆக்சுவலாக கூகுள் பண்ணி பாருங்க. அந்த இது ஒரு பட்டன், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ தட் வில் லுக் லைக் இனிமேஜ் மாதிரி, டெக்ஸ்ட் மாதிரி தெரியும். அப்புறம் ஒரு பட்டன். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க், யூ கேன் டூ இட் ஆக்சுவலி. ஓகே, செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இது பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி சேம். இது ஒரு இமேஜ் டெக்ஸ்ட் வியூ, அது வந்து போல்டு பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் ஸ்டைல் அது வந்து என்ன போல்டு கொடுத்தா போல்ட் ஆயிடும். இது எப்படி நீங்களே பாருங்க. ஆக்சுவலாக வந்து டெக்ஸ்ட் பட்டனுக்குள்ள ஆண்ட்ராய்ட் டிராயபிள் அப்படின்னு கொடுக்கணும். டிராயபிள் கொடுத்தா வந்து டிராயபிள் லெஃப்ட் ரைட் அந்த இமேஜ் கொடுத்தா அந்த சைடில் வரும் பாருங்க. இதுதான் ஹிண்ட். இட்ஸ் அ டாஸ்க், யூ ஹேவ் டு டூ இட். ஸோ யூ நோ நீட் டூ திஸ் டிவைடர் பண்ண தேவையில்லை, முடிஞ்சா பண்ணுங்க, அது ஆப்ஷனல் தான், பண்ணாதீங்க. அண்ட் தென் எடிட் டெக்ஸ்ட். ஓகே, அண்ட் தென் ஒரு பட்டன், அப்புறம் டெக்ஸ்ட். இவ்வளோதான், சிம்பிள் பண்ணலாம் இல்லையா. செகண்ட் டாஸ்க். ஸோ தேர்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் சைன் அப். ரொம்ப ஈஸி தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண தேவையில்லை. ஐ வில் மார்க் இட். இது பண்ண தேவையில்லை, இதை விட்டுருங்க, மற்றதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, இது பண்ண வேணாம். ஸோ வாட் யூ ஷுட் டூ அப்படின்னா, இது பண்ணணும். மேலே ஒரு இமேஜ், அப்புறமா வந்து இதெல்லாம், இது அப்புறமேட்டுக்கு இது.
ஓகே, கார்டு அந்த பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக பண்ணுங்க. ஸோ ஐ ஹவ் given you 3 tasks as well as நீங்களா சொந்தமாக ஒரு யூஐ பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு யூஐ எதையாச்சும் பார்த்து பண்ணுங்க, இல்லை சொந்த ஐடியாவை பண்ணுங்க. ஸோ டோட்டலி ஐ ஹவ் given you 4 tasks. ஓகே, இட்ஸ் பாசிபிள் டு டூ. ஏதாவது தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணுங்க. இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். வி ஹாவ் டு சர்ச் கூகுள் ஒன்லி. நம்ம கிளாஸில் படிக்கிற எல்லாமே வந்து 1% தான். ஹவு மச் யூ ஆர் ப்ராக்டிசிங், ஹவு மச் யூ ஆர் சர்ச்சிங், அதுதான் முக்கியம். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஆண்ட்ராய்டு இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். எல்லா சோர்ஸ்களும் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, லெட் மீ நோ. தேங்க்யூ. ஸோ வித்தவுட் கிவிங் அப், கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான் ஆக்சுவலாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்க போகிறீங்க, இந்த ஆப் எப்படி இம்பாக்ட் ஆக போகுது, நீங்கள் கூட சஜஸ்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வேற ஒரு சப்போஸ் ஒரு மெயின் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னமே ஒன்றுமே புரியாது. என்ன வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பெரிய மாடியில் சின்ன ஒரு இதை நீங்கள் பண்ணிருப்பீங்க. ஸோ அது ஹவு இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் த யூசர், நத்திங். அது ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜிஸ் ஜாப் அப்படி தான் இருக்கும். பட் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். யூ நோ வெரி வெல் வாட் இஸ் த ஆப், ஹவு இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட். யூ கேன் ஆல்சோ சி த ரிசல்ட். ஒன்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யூசர் அதை எப்படி எப்படி ரிசீவ் பண்ணுறாங்களா எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, see you guys. Let me know.